மியோசிஸ் 1 வந்து ரிடக்ஷன். ஓகேவா? மியோசிஸ் 1 என்ன டிவிஷன்டா? 2n. மியோசிஸ் 1 ரிடக்ஷன் டிவிஷன். 2n வந்து 2n மாறும். 2n என்னவா மாறும்? haploid daughter cell. இது கிளியரா? எஸ் மேம். சரி, அதுக்கப்புறமா ஒவியூலோட ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டேன் இல்லடா நானு? Yes ma'am. Yes ma'am. ஓகே, சொல்லுங்க யாராவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். 7 cell 8 nuclei இருக்கு மேம் அதுல. வெரி குட். ஆனா வந்து எடுத்தோன்னு ஒவியூல் ஸ்ட்ரக்சர் கேட்டா 7 செல் 8 நியூக்ளியை சொல்லக்கூடாதுல. அது இருக்கிறது எம்பிரியோ சாக்குக்குள்ள. ஒவியூலோட ஸ்ட்ரக்சர்னா ஃபர்ஸ்ட் அவுட்டர் இன்டெகுமெண்ட்ல இருந்து போணும். ஓகேவா? சலாசா இருக்கும் மேம். வெரி குட். பேஸ்ல சலாசா. பேஸ்ல சலாசா. சலாசாக்கு நேரா என்னது? மைக்ரோஃபைல். வெரி குட். மைக்ரோஃபைலார் எண்ட். அதுக்கப்புறம் 2 இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கு மேம். வெரி குட். 2 இன்டெகுமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்பிரியோ சாக் இருக்கு மேம். நியூக்ளியஸ். நியூக்ளியஸ். ஆன்டிகோடல் செல்ஸ் மேம். வெரி குட். சினர்ஜிட்ஸ் மேம் கீழ. அப்புறம் வந்து ஒரு எக்ஸெல் மேம். போலார் நியூக்ளியர் இருக்கும் மேம். Very good. What is the function of synergid? Synergid just 2 எக்ஸெல்க்கு பக்கத்துல இருக்கும்டா. அண்ட் சினர்ஜிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிஃபார்ம் apparatus இருக்கும். என்ன இருக்கும்? ஃபிலிஃபார்ம் apparatus. ஸ்கிரீன் ஷேர் ஆகலடா? எஸ் மேம். ஸ்டூடண்ட்ஸ் ஒயிட் போர்டு. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சினர்ஜிட்க்கு நடுவுல யார் இருக்கா? Filiform எக்ஸெல். Excel synergid together is called as egg apparatus. ஓகே வாடா. இப்போ இதுதான் எம்பிரியோ சாக்னா. இது எக்ஸெல், இது சினர்ஜிட். இது கீழே இங்க ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். தட் இஸ் ஃபிலிஃபார்ம் apparatus. ஓகேவா? புரிஞ்சதா இல்லையா? எஸ் மேம். ஓகே, சோ அன்னைக்கு நம்ம இதோட தான் முடிச்சோம்லமா. ஃபீமேல் ஃபுல்லா முடிச்சிட்டோம்ல. மெகாஸ்போரோஜன் பாலினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். பாலினேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க மேம். பண்ணணும். அதுல எது வரைக்கும் நான் நடத்துனேன்? பாலினேஷன்ல ஃபுல்லா முடிச்சிட்டேனா? விண்ட் வாட்டர் வரைக்கும். எஸ் மேம். ஏபயோட்டிக் பயோட்டிக்கும் முடிச்சாச்சு இல்லையா? அதுக்கப்புறமா வேற எங்க வந்தோம்? கிராஸ் பாலினேஷன் பத்தியும் சொல்லிட்டேன்ல. ஃப்ளவர் அட்ராக்டிவா இருக்கணும், அந்த ரீசன்ஸும் சொல்லி முடிச்சேன். அவுட்பிரீடிங் டிவைசஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன்னு சொன்னேன். கரெக்டா? எஸ் மேம். அவுட்பிரீடிங் இல்லையாடா ஸ்டூடண்ட்ஸ்? மேம் ஸ்டார்ட் பண்ணு மேம். சரிடா. ஏன்னா ஒரே டைம்ல நிறைய பேருக்கு இதே லெசன் நடத்துறதால யாருக்கு எங்க நிறுத்தணும்ன்ற கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு. ஸோ அவுட்பிரீடிங் டிவைசஸ்ல ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஹெட்டிரோ ஸ்டைலி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்னம்மா சொன்னேன்? என்னம்மா? டைஸ்டெலியா மேம்.
ஒன்னு வந்து எட்டிரோ ஸ்டைல், ஸ்டைல் லென்த் டிஃபரெண்டா இருக்கும்னு சொன்னேன். ஸ்டைல் லென்த் டிஃபரெண்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா avoiding synchronization, avoiding synchronization. நாய் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. Unisexual flower, self incompatibility. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. நோட் பண்ணிட்டீங்கன்னா இது என்னன்னு சொல்றேன். டன்? எஸ் மேம். மேம் ஓகேடா. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா. நிறைய எக்ஸாம்ல திருப்பி 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 இந்த கேள்விங்க கேட்டுட்டே இருப்பாங்க. சரியா? நீங்க கொஞ்சம் அப்படியே கவனமா வந்தாலே சொல்லிடலாம் என்னன்னு. ஓகே சரி. ஃபர்ஸ்ட் வந்து எட்டிரோ ஸ்டைலி. எட்டிரோ ஸ்டைலினா என்னடா? எட்டிரோனா டிஃபரெண்ட் மேம். ஆ ஸ்டைல் லென்த் டிஃபரெண்ட். அப்படின்னா ஸ்டைல் நம்மளோட ஸ்டிக்மா ஸ்டைல் இருக்குல்லம்மா, இங்க பாருங்கடா, இது வந்து நம்மளோட ஸ்டிக்மா. இது வந்து இந்த மாதிரி ஒரு அளவுல இருக்கு. ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவல். இப்ப ஆண்ட்ரீஷியம் பாருங்க, ஆந்தர் எப்படி குட்டையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட் பிரீடிங் டிவைசஸ்னா என்னன்னா, a device which will prevent self pollination. எதை prevent பண்ணோம்? செல்ஃப் பாலினேஷன். and encourage cross pollination. புரியுதா? எதை என்கரேஜ் பண்ணோம்? கிராஸ் பாலினேஷன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப சில பேருக்கு சொந்தத்துல எல்லாம் திருமணம் செய்யறது பிடிக்காது. அவங்க வந்து they will use certain techniques to marry in, you know, like out, அந்த மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எட்டிரோ ஸ்டைலி. இது யாரு, பெண்ணா ஆனா? ஃபீமேல் மேம். ஃபீமேல். இது யாரு? மேல். மேல். ஸோ ஸ்டைல்ஸோட லென்த் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படி இருந்தா இங்க இருக்கிற ஆன்சர் பறந்து போயெல்லாம் இங்க உட்கார முடியாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னொரு பூல, புரியுதா, இதோட லென்த்துக்கே இருக்கிற இந்த பூக்கு தான் இந்த போலன் கிரெயின்ஸ் போகும். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து எதை ப்ரிவென்ட் பண்ணுது, எதை என்கரேஜ் பண்ணுது? செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்ணி கிராஸ் பாலினேஷன் என்கரேஜ் பண்ணுது. இது புரிஞ்சிருச்சா மேம்? டயகிராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதாவதுடா, இப்போ பாரு, இது பெண் ஃபீமேலு, இது லென்த் ஸ்டைலு உயரமா இருக்கு, ஆன்சர் இது குட்டியா இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற இதோட செல்ஃப் நடக்க கூடாது. அதுதான் நமக்கு வேண்டியது. நடக்க கூடாதுன்றக்காக இது குள்ளமா இருக்கு, இது உயரமா இருக்கு. அப்ப இந்த குள்ளமா இருக்கிறது என்ன பண்ணோம்னா,
இது போலவே ஹைட்ல இருக்கிற இன்னொரு ஒரு ஃபீமேல தான் பிடிக்கும். இப்ப நம்ம இதுல கூட நினைச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு ரொம்ப உயரமா இருக்கா, இந்த பையன் வந்து குட்டியா இருக்கான் சொந்தத்துல, இவன் இந்த மாமா வந்து குள்ளமா இருக்கான், இந்த அக்கா பொண்ணு வந்து ரொம்ப ஒசரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது சொந்தத்திலேயே திருமணம் பண்ணுவாங்களா? நோ மேம். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் ஹைட்ல இருக்கிற இன்னொரு பொண்ணை பார்த்துதான் அவனுக்கு கட்டி வைப்பாங்க. அப்படிதானே? எஸ் மேம். அந்த மாதிரிதான் இந்த ஆன்சரு பக்கத்துல இதே மாதிரி இருக்க வேற ஒரு பிளான்ட்டோட போய் தான் சேரும். இப்ப புரிஞ்சிச்சாமா? எஸ் மேம். இதுதான் ஹெட்டிரோஸ்டைலி. இது எல்லாருக்கும் கிளியரா இருக்குமா? எஸ் மேம். ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்கோம்? எப்படி முழிக்கிறீங்க? போர்டுல தானே இருக்கு. அடுத்து என்னதுடா? Avoiding synchronization. Avoiding synchronization. சிங்க்ரனைசேஷன்னா என்ன? மேம் ஒரு ரெண்டு பொருள் ஒரே நேரத்துல ஒரே வேலையை அப்படியே செய்ய. சிங்கரணின்னா அது. பட் இங்க என்னன்னா, இங்க எதை நம்ம மீன் பண்றோம்னா, மேலும் ஃபீமேலும் ஒரே நேரத்துல மெச்சூர் ஆனா அதுதான் சிங்கரனைசேஷன். மேலும் ஃபீமேலும் ஒரே டைம்ல மெச்சூர் ஆகும். அதுதான் என்னது? Synchronization. இப்ப அவாய்டிங் சிங்க்ரனைசேஷன் அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்ல வரோம் இங்க நம்ம? சேம் டைம்ல மெச்சூர் ஆகாம இருக்குது. ஆகாது. முதல்ல ஃபீமேல் மெச்சூர் ஆயிடும். சரியா? ஃபீமேல் மெச்சூர் ஆயிடும். அப்ப மேல் இன்னும் ரெடி ஆகலன்னு பொழுது கண்டிப்பா வேற ஒரு ஆண்ட்ரீசியம் தான் இங்க வந்து விழும். கரெக்டா? எஸ் மேம். இப்போ நம்ம இதுல புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மாமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மாமான்றது யாரு? அம்மாவோட தம்பி. அம்மாவுக்கு ஒரு 30 வயசு, அம்மாவோட தம்பிக்கு ஒரு 25 வயசுன்னு வைங்க. நம்மளுக்கு இப்பதான் 5 வயசு ஆகுது. புரியுதா? அப்ப நம்ம சொந்தத்துல இருந்த மாமா முன்னாடியே மெச்சூர் ஆயிட்டாரு, நம்ம இப்பதான் குழந்தை. அப்ப வீட்லயே திருமணம் செய்ய முடியுமா? நோ மேம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி இந்த ஒரே ஃப்ளவர்ல ஸ்டிக்மா இருக்கு, ஸ்டைலு, ஓவரி இருக்கு. இந்த ஆண்ட்ரீசியம் பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆகி போலன் கிரெயின்லாம் ரிலீஸே ஆயிடுச்சு. பட் இவங்க இன்னும் மெச்சூரே ஆகல. யாரு? நம்ம ஸ்டிக்மா ஸ்டைலு இம்மெச்சூரா இருக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆயிடுச்சு. ட்வைஸ் வர்ஸா, சம்டைம்ஸ் ஸ்டிக்மா ஸ்டைல் மெச்சூர் ஆயிடும், மேல் வந்து மெச்சூர் ஆகாது. இந்த மாதிரி இருந்தா செல்ஃப் பாலினேஷன் நடக்குமா நடக்காதா? நடக்காது மேம். நடக்காது மேம். நடக்காது. நோ செல்ஃப், ஒன்லி எதுதான் நடக்கும்? Cross pollination. இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் கிளியர் ஆனா ஹெட்டிரோஸ்டைலி, அவாய்டிங் சிங்க்ரனைசேஷன். எஸ் மேம். எஸ். தேர்ட் போட்டுமா? யூனிசெக்சுவல் ஃப்ளவர். எஸ் மேம். எஸ் மேம். இதுனா என்னன்னா, நீங்க பப்பாயா மரம்லாம் யார் வீட்டுல இருக்கு? பப்பாயா யார் வீட்லயுமே இல்லையா? இருக்கு மேம். இருக்கு மேம். பப்பாயாலாம் பாத்தீங்கன்னா யூனிசெக்சுவல் அப்படின்னா, இது வந்து மேல் மரம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற அந்த ஃப்ளவர்ல உங்களுக்கு வெறும் ஆன்சர் தான் இருக்கும், பைசெக்சுவல் கிடையாது. ஹைபிஸ்கஸ் பாத்தீங்கன்னா ஒரே பூல மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். பட் பப்பாயால ஆண்ல பூ இருக்கும், ஆன்சர் இருக்கும், ஆனா அதுல பழம்லாம் வராது. பெண் பப்பாயா இங்க இருக்கும்,
இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி இருக்கும். இந்த ஆன்சர் கண்டிப்பா இங்க வந்துதான் ஆகும். இப்படி வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்டா மாறும். ஆன் பப்பாயால நோ ஃப்ரூட். புரியுதா? எஸ் மேம். இப்ப இங்க நடந்தது கிராஸ் பாலினேஷனா செல்ஃப் பாலினேஷனா? கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன். இங்கேயும் கண்டிப்பா செல்ஃப்க்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 4. மேம் டயகிராம் மட்டும் ஒரு நிமிஷம் காமிங்க. Completed, ma'am. இப்ப நம்ம செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பார்க்கணும். என்ன பார்க்க போறோம்? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இன்கம்பேட்டபிலிட்டி. சோ இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னன்னா, இப்போ இது வந்து ஸ்டிக்மா, இது ஸ்டைல், இது ஓவரி. இப்போ இந்த இடத்துல இது ஒரு போலன் கிரெயின், வேற ஒரு மரத்துல இருந்து செடியில இருந்து வந்த போலன் கிரெயின். இது பாத்தீங்கன்னா இதோட ஆந்தர்ல இருந்தே வந்த போலன் கிரெயின் S3. இது இன்னொரு ஒரு இதுல இருந்து வந்தது S2. இப்படி 3 போலன் கிரெயின் வந்திருக்கோமா. இப்போ இந்த ஸ்டிக்மாவும் இந்த போலன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து இன்டராக்ட் பண்ணும் பொழுது இது S1, இது என்னதுமா கீழே இருக்கிற ஃபீமேல் S1 S2 S3? S3. வெரி குட். S3. சரிங்களா? இதே கலரு S3. இப்போ 3 வகையான போலன் வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணுது, இந்த S1 வந்ததுன்னா ஓகே நீ வேற ஆள் தானே, நீ ஏன் மரத்துல இருந்தே வரல, ஆனால நீ என்ன பண்ணு, போலன் டியூப் வளர்த்து உள்ள இங்க வந்து நிறைய ஓவியூல்ஸ் இருக்கும், இது கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி S2 வந்தாலும் ஓகே நீயும் வேற ஆள் தானே, நீயும் வந்து இன்னொரு ஒரு ஓவியூலோட சேர்ந்து சீடு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்த S3 அதுல இருந்தே வந்தத இது என்ன பண்ணுது, நோ நீ வந்து எனக்கு போலன் டியூப் ஃபார்ம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. நம்ம இந்த கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். யார் கார்த்தி. அந்த கார்த்திக்கும் வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, முறை பொண்ணுங்க, ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அவங்க வீட்டுல இருந்தே வந்த பொண்ணுக்கு அவர் எஸ்ன்னு சொன்னாரா? நோ மேம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி. தன்னோட வீட்டுல இருந்தே வந்தா இவர் என்ன சொல்லிடுறாரு, நோ. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இந்த பக்கம் வந்து மேலு, இந்த பக்கம் வந்து ஃபீமேலு. சரியா? இந்த சைடு S1, S1க்கான ஆன்சர், S2க்கான ஆன்சர், S3க்கான ஆன்சர். இந்த பக்கம் S1க்கான ஸ்டிக்மா, S2க்கான ஸ்டிக்மா, S3க்கான ஸ்டிக்மா. இப்போ S1 சேர்ந்தா இப்படி வருது. இப்ப போலன் டியூப் ஃபார்ம் ஆகுமா ஆகாது? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி S1 with S1 ஆகுமா? No, ma'am. No.
சொல்லுங்க. S1 with S2. Yes, ma'am. Yes. அடுத்து சொல்லுங்க. S1 with S3. Yes, ma'am. Yes, ma'am. S1 with S1 with S2. Yes, ma'am. Yes, ma'am. Yes. அடுத்து S2 S2. No, ma'am. அடுத்து S2 S3. ஆ Yes, ma'am. yes. அடுத்து S1 S3. Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. S2 S3. Yes, ma'am. S3 S3. No, ma'am. இதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. தன்னோடதே வந்ததுன்னா ஒத்துக்காது. புரிஞ்சிருச்சாப்பா? Ma'am, doubt. சொல்லுங்க. Ma'am, ஆனா போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு அதோட சேம் ஸ்பீஷீஸ் தான் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க மேம். அது கரெக்ட்டுமா. சேம் ஸ்பீஷீஸ அக்செப்ட் பண்ணோம்டா. இப்போ கார்த்தியும் நம்ம இது சொல்றோம்ல, அந்த கடைக்குட்டி சிங்கம்ல கார்த்தியும் அந்த முறை பொண்ணும் சேம் ஸ்பீஷீஸ் தானே? சொல்லு. சேம். ஆமா மேம். ஆனாலும் அவனுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சில பிளான்ட்டுங்க என்ன பண்ணும், சேம் ஸ்பீஷீஸா இருந்தா அக்செப்ட் பண்ணும். ஆனா அந்த சேம் ஸ்பீஷீஸ் தன்னோட பூல இருந்தே வந்திருந்தா ஒத்துக்காது. இதுதான். ஓகே மேம். மேம் இது செப்பரேட் பிளான்ட்ஸ்ல தான் இந்த மாதிரி நடக்குமா மேம்? ஆமாண்டா. ஆக்சுவலா இப்ப சில பேர் ஒத்துக்குவாங்க, தான் சொந்தத்திலே இருந்து பண்ணா ஓகேன்னு. பட் எல்லாமே ஒத்துக்காது. சரியா? சோ இது வந்து செப்பரேட்ல நடந்தா ஒத்துக்கும். இது அந்த மாதிரி அந்த பிலிம். அதுக்குதான் நான் உங்களுக்கு உதாரணமா கொடுத்தேன். யூஸ்வலா இதுக்கு அடுத்த டாபிக் நான் அதான் நடத்த போறேன், போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன். ஓகேவா? கேக்குதா? Yes, ma'am. இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா மகேஷ். மேம் ஒருவேளை ஒரே பிளான்ட்ல இருக்கிற ஃப்ளவர்ல கிராஸ் பாலினேஷன் நடக்குமா மேம்? அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, கெய்டனோகேமி. ஒரே பிளான்ட் 2 டிஃபரண்ட் ஃப்ளவர். கெய்டனோகேமின்னு சொன்னேன்ல போன கிளாஸ்ல. ஓகே மேம். இது வந்து some of the techniques which has been used by certain plants. அவங்க யூஸ் பண்ற டெக்னிக் அவ்வளவுதான். சரியா? ஓகே மேம். வேற மேம், எனக்கு ஒரு டவுட் மேம். ஏன் மேம் அந்த மாதிரி நடக்குது? சில பிளான்ஸ் அக்செப்ட் பண்ணுது, சில பிளான்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எதனால மேம்? நான் உன்னையே கேக்குறேன். இங்க 67 பேர் இருக்கீங்க. சில பேர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, சில பேர் வேணான்வீங்க. எதனால? அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது. அதே கதை தான்டா இங்கேயும். எப்ப பாரு சொந்தத்துல பண்ணிக்கிட்டே இருந்தா இன்பிரீடிங் டிப்ரெஷன் ஒரு நோய் வந்துடும். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நோய் வந்துருமோ அப்படிலாம் பயம் இருக்குதோ அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பாருங்க, நம்ம இப்போ சினிமா நடிகர் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, சிவகார்த்திகேயன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொந்தத்துலதான் பண்ணியிருக்காரு இல்லையா? அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பெருசா பயம் இல்லை. ஆனாலும் ஓகே, சில பேருக்கு சொந்தத்துல பண்ண பிடிக்கும். அதுதான் அர்த்தம். சில பிளான்ட் will accept the self pollination, certain plant will avoid the self pollination. That device is known as outbreeding devices. ஓகே மேம். ஓகே ஓகே மேம். இத நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நோட் பண்ணனும். क्वेश्चन கேட்க போறேன். ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு. Noted everything? Maximum Noted ma'am. Second one coming. Second ஆமா. Avoiding synchronization. Different timeல mature ஆகும். ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணலாமா?
Yes, ma'am. கொஸ்டின் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் மட்டும் காமிங்க மேம். ஹெட்டிரோஸ்டைலினா டிஃபரண்ட் லென்த். நீங்க மேல எழுதிருக்கீங்க. ஸ்டைல் லென்த் டிஃபரண்ட். Okay, ma'am. Finish. ஓகே. ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கிறேன். யார் யார் கொஸ்டின் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வாட் இஸ் அவுட்பிரீடிங் டிவைசஸ்? A device which will help pollination and encourages cross-pollination devices. Okay, devices which is encouraging cross pollination and avoiding Self-pollination. Self pollination. பக்கா. இது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுலமா? Yes, ma'am. Yes, ma'am. சரி, அடுத்து பார்க்க போறோம் நம்ம. அடுத்து என்னன்னா என்ன பாத்தீங்க? அடுத்தது செகண்ட் ஹெட்டிரோஸ்டைலி. அப்படின்னா என்னடா அர்த்தம்? different style length, ma'am. டிஃபரண்ட் ஸ்டைல் லென்த். ஆமா, ஹெட்டிரோஸ்டைலினா டிஃபரண்ட் ஸ்டைல் லென்த். ஓகேவா? அது Avoiding synchronization. Avoiding synchronization. synchronization அப்படின்னா என்ன அர்த்தம்? Maturing at different times. Different times. Either the male will mature first or the female will mature first. அடுத்தது unisexual flower. Last self incompatibility. ஓகேடா, சூப்பர். இன்னும் இந்த லெசன்ல ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் இது ரெண்டு முடிச்சோம்னா லெசன் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபர்டிலைசேஷன் நான் வெளியே நடத்திடுறேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம பிபிடில படிக்கணும். சரியாடா? Okay. Okay, ma'am. நல்லா ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கடா, அப்பதான் இது புரியும். ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம்ல நடக்கிற இதை நம்ம என்ன சொல்றோம்னா டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன். இதுக்கு என்னமா பேரு? Double fertilization, triple fusion. Double fertilization and triple fusion. So இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம ஃபீமேல். ஃபீமேல் இது என்னதுமா? ஸ்டிக்மா. வாய்த்தரங்க. Style and ovary. இப்ப ஓவரியில நான் இன்டெகுமெண்ட் அதெல்லாம் காட்டலடா. ஒரு ஓவியூலோட எம்பிரியோ சாக்க மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். சரியா? மத்ததெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதால ஜஸ்ட் நம்ம என்ன மட்டும்தான் போயிட்டோம். இப்ப Embryo சாக். இதுதான் எம்பிரியோ சாக். இந்த எம்பிரியோ சாக்ல மேல என்ன இருக்கும்னு சொன்னோம்? Antipodal cells. இந்த பிளேஸ்ல சென்டர்ல Excel, ma'am. Side la Synergids. நடுவுல ரெண்டு polar nuclei. ஓகேவா? இது பக்காவா? Yes, ma'am. இது வந்து எக்ஸ். இது வந்து சினர்ஜிட்ஸ். இப்ப இங்க பாருங்க. இப்ப ஒரு மேல் இந்த இடத்துல வந்து உட்காருது. மேல் எத்தனை செல் ஸ்டேஜ்ல டெய்ஸ் ஆகும்னு சொன்னோம்? 2 ma'am. ஸ்டேஜ்ல டெய்ஸ் ஆயிருக்கு. இங்க வந்த பிறகு போலனும் பிஸ்டிலும் இன்டராக்ட் பண்ணி நான் வந்து ஒரு
ரோஜா பூப்பா நீ என்ன பூ கேட்கும். அந்த மாதிரி நான் சொல்றது புரியுது இல்ல. இப்ப வேற ஸ்பீஷிஸ் கீழே இருக்கிறது ஃபீமேல் ரோஜா, மேல இருக்கிறது ஹைபிஸ்கஸ்னா போலனும் பிஸ்டிலும் இன்டராக்ட் பண்ணி வராதன்னு சொல்லி தடுத்துரும். பட் கீழே இருக்கிறதும் செம்பருத்தி பூ தான், மேல இருக்கிறதும் செம்பருத்தி பூ தான். ஃபீமேலும் ஹைபிஸ். ஏன்னா காத்து இன்செக்ட் அவங்க எல்லாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு தெரியாதுடா, என் மேல இருக்கிறது ஹைபிஸ்கஸ் போலன், நான் போய் மறுபடியும் ஹைபிஸ்கஸ்ல தான் உட்காரணும் அப்படிலாம் கிடையாது. ஹைபிஸ்கஸ்ல இருக்கிறவர் போய் எதுல உட்காரலாம், ரோஸ்லயும் உட்காரலாம். அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸா இருக்கும்போது போலன் டியூபை வளர விடாது. சேமா இருக்கும் போதுதான் போலன் டியூபை வளர விடும். ஸோ ஆஃப்டர் த போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் சேம் பண்ணோங்க இந்த 2 செல்லு இன்னொரு ஒரு வாட்டி டிவைட் ஆகிடும். இப்ப எத்தனை செல் ஸ்டேஜ்ல இருக்காங்க? 3 cells. இப்ப இவங்க போலன் டியூபை வளர விடுறாங்க. அப்படியே வளர்துரா. லென்த் போலன் டியூபோட லென்த் நேரா வளருது. இப்போ மேல இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரு முன்ன நம்ம என்ன சொன்னோம், இங்க இருந்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் செல் 2 ஜெனரேட்டிவ் செல் அதானே சொன்னோம். வெஜிடேட்டிவ் செல் இது ரெண்டும் ஜெனரேட்டிவ் செல்னு சொன்னோம். இப்ப போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்க இந்த டியூபுக்குள்ள இறங்குறாங்க. யார் யாரு? Generative cells, vegetative cells. Generative cells and vegetative cells. But now the vegetative cell is called as tube nucleus. What is this? What is this? Tube nucleus. And these two are called as male gamete. முன்ன இவங்களுக்கு என்ன பேரா இருந்ததுன்னு பாத்தீங்க, வெஜிடேட்டிவ் ஜெனரேட்டிவ். இப்ப டியூபுக்குள்ள வந்தோன்னு இவங்களுக்கு என்ன பேரு? மேல் கேமெட்ஸ். இப்போ இந்த இடத்துல பிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது, வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. இந்த டியூப் நியூக்ளியஸ் எல்லாம் நான் இங்கதான் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுது. ஓகேவா? அதுவும் வந்துருச்சு. அந்த கெமிக்கல் இன்டராக்ஷன் மூலமா இங்க வந்தாச்சு. இதோட டியூப் நியூக்ளியஸ் வேலை முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் கைட் பண்ணி 2 மேல் கேமீட்டை கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்ப அந்த மேல் கேமீட்ல ஒரு கேமீட் எக் செல்லோட சேருது. யார் கூடமா சேருது? எக் செல் கூடமா. இந்த பிறகு 2 பேரும் எக்கும் மேல் கேமீட்டும் சேர்ந்து நமக்கு இப்ப என்னவாயிட்டாங்க? Zygote. This zygote will develop to embryo. இன்னொரு ஒரு மேல் கேமீட் நேரா போய் இங்க சேர்ந்துடும். இவங்க 3 பேரும் ட்ரிப்ளாய்டு. இவங்க 2 பேரும் 2n. இந்த 3 இத நம்ம இந்த 3 நியூக்ளியஸ் நம்ம இப்ப என்ன சொல்லுவோம்னா போலார் நியூக்ளியை. என்னம்மா பேரு? Polar nuclei. மொத்தமா இந்த செல்லுக்கு என்ன பேருன்னா, இப்ப ஃபார்ம் ஆன போலார் நியூக்ளியை இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா பெண்ணா மாறிடுச்சு. ஏற்கனவே இருந்தது போலார் நியூக்ளியை, இப்ப அது என்னவா மாறிடுச்சு? Pen. பெண்ணா பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியா மாறிடுச்சு. இந்த செல் இப்போ பெக்கா மாறிடுச்சு. பெக்குன்னா பிரைமரி எண்டோஸ்பம் செல். இப்போ இந்த ஒரு செல்லு மறுபடி டிவைட் ஆகி ஒரு டிஷ்யூவா மாறும். குரூப் ஆஃப் செல் இஸ் கால்ட் டிஷ்யூ, isn't it? Yes, ma'am. அந்த டிஷ்யூக்கு பேர் தான் எண்டோஸ்பம். And that endosperm will provide nourishment to embryo. Okay, clear? மேம் ஒன் டைம் பென் அண்ட் பெக்னா என்னன்னு சொல்லுங்க மேம். பென்
பெக்குனா உள்ள இருக்கிற அந்த 3 நியூக்ளியஸ் மட்டும்டா. பெக்குனா செல்லு. புரியுதா? இப்ப ஒரு செல் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்மா மெம்பரேன் உள்ள நியூக்ளியஸ் இது இருந்தா மொத்தமா செல்லுன்னு. இது வெறும் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ சுத்தி இப்படி சைட்டோபிளாசம்லாம் போட்ட பிறகு அதுக்கு பேரு செல். முதல்ல அதுக்கு பேரு வெறும் நியூக்ளியஸ். ஓகே மேம். ஓகேவா? தேங்க்யூ மேம். இத ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்டிலைசேஷன் எத்தனை வாட்டி நடந்தது? 2 வாட்டி. 2 வாட்டி ஃபியூஸ் ஆச்சு. அதனால இதுக்கு பேரு டபுள் ஃபர்டிலைசேஷன். நடுவுல 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆச்சு. அதால அதுக்கு பேர் என்னவா? ட்ரிபிள் ஃபியூஷன். மேம் எப்படி மேம் டபுள் ஃபர்டிலைசேஷன்? 2 முறை மேல் கேமெட் நியூக்ளியஸோட சேருது. அதனால டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஓகே மேம். ஒரு நியூக்ளியஸ் எக்கும் ஒரு நியூக்ளியஸ் போலார் நியூக்ளியை கூடவும் சேர்ந்துச்சு. அதனால அதுக்கு பேர் என்னது? டபுள். 2 முறை மேல் கேமெட் ஃபியூஸ் ஆனதால டபுள் ஃபர்டிலைசேஷன். நடுவுல 3 முறை ஃபியூஷன் ஆனதால ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகேவா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்கடா. நோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போய் படிக்கலாம்டா. ட்ரிபிள் ஃபியூஷன் மட்டும் சொல்லுங்க மேம். ஓகே மேம். எதுமா சொல்லணும்? ட்ரிபிள் ஃபியூஷன் மேம். 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிருக்குடா. நடுவுல 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகே மேம். அதனால அதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் தான். உள்ள போய் இப்ப வாசிப்போம் இல்லையா, அது நம்மளுக்கு செகண்ட் ரிவிஷனா இருக்கும். சரியா? ஓகே மேம். இத நல்லா இங்க கவனிச்சுக்கோங்க. செகண்ட் ரிவிஷனுக்கு அப்புறமும் திருப்பி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே மேம். போன கிளாஸ் ஆரம்பிச்சோம் இல்லையா நம்ம? போன கிளாஸ் தான் நம்ம ஆரம்பிச்சோம். Yes, ma'am. எஸ் மேம். பாருங்க எவ்வளவு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இந்த லெசன்ல. Ma'am, சொல்லுடா. what is meaning of pen, ma'am? இங்க எழுதலையா நானு? Ma'am, பெக்குக்கு தான் ma'am எழுதுறேன்டா. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை அல்லது நியூக்ளியஸ் எது வேணா சொல்லிட்டு. நியூக்ளியைனா ப்ளூரல். Thank you, ma'am. ஓகே. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுமா. மேம் இது வந்துட்டு இந்த போலன் கிரெயின் அக்செப்ட் பண்ணனால தானே மேம் இந்த ப்ராசஸ் நடக்குது. அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன மேம் ஆகும்? பண்ணலன்னா நடக்காது, அவ்வளவுதான். அது வேற ஸ்பீஷீஸ் தான் இருந்தா போலன் கிரெயின் ஷெட் ஆகி செத்து போயிடும். வயபிலிட்டி, அதோட உயிர் தன்மையை இழந்து கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். ஓகே மேம். பூஜா அம்மா கிளாஸ்ல இருக்காங்க, அப்புறம் பேசுறாங்கன்னு சொல்லி. அந்த ஒரு வாட்டி மட்டும் அது எப்படி அங்க நடுவுல 2 நியூக்ளியஸ் தான் இருக்கும், அது எப்படி 3 நியூக்ளியஸ் ஆச்சு மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. சத்தமா பேசுமா, கேட்கல. இல்ல மேம், நடுவுல எப்பவுமே 2 நியூக்ளியஸ் தான் மேம் இருக்கும், அது எப்படி மேம் 3 நியூக்ளியஸா மாறுச்சு? இப்பதானடா சொன்னேன். மேல ஒரு வாட்டி 3 பேர் வராங்க. 3 பேர் உள்ள வர்றத பாத்தியா? இப்படி இப்படி வந்துன்னு இருக்கு பாரு ஸ்லோவா. எஸ் மேம். அந்த 3ல ஒன்னு டீஜெனரேட் ஆயிடும், இன்னொன்னு எக்கோட ஃபியூஸ் ஆகும், இன்னொன்னு சென்டர்ல போய் ஃபியூஸ் ஆகும். ஓகே மேம். Thank you மேம். கிளியரா? எஸ் மேம்.
நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். உள்ள போய் இது படிச்சிடலாமா? இது Yes, ஃபுல்லா ma'am. நோட் பண்ணிக்கீங்களா? ஓகே Yes, பாய்ஸ் ma'am. புரியுதாப்பா? பாய்ஸ் நம்ம ஒரு பாய் சத்தம் கூட கேட்கல. சரி Yes, யாராவது ma'am. ஒருத்தர் இது வாசிங்க பார்க்கலாம். ஓகேப்பா. யாராவது Double படிங்க. fertilization. After entering one of these energies, the pollen tube releases the two male gametes into the cytoplasm of the synergid. One male gamete moves towards the egg cell and fuses its nucleus syngamete to form zygote diploid. The other male gamete moves towards the two polar nuclei located in the center cell and fuses with them to produce a diploid primary endosperm nucleus. As it involves fusion of three haploid nuclei, it is called triple fusion. இப்ப புரியுதாமா? ஒன் மேல் கேமேட் போலார் நியூக்ளியில ஃபியூஸ் ஆகுது. அப்ப வந்து ஏற்கனவே 2 இருந்தாங்க, இப்ப 1. ஸோ அதனால 2 + 1 ட்ரிபிள் ஃபியூஷன். அந்த நியூக்ளியஸ்க்கு பேரு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். As it involves fusion of 3 haploid nuclei, இத நம்ம என்னன்னு சொல்றோம்? ட்ரிபிள் ஃபியூஷன். Triple fusion. எல்லாருக்கும் இப்ப இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். Yes, ma'am. இப்போ அடுத்து படிங்க. இது யாரா வாசிங்களா? Since two types of fusion, fusions. syngamy and triple fusion take place in an embryo sac, it is called double fertilization. 2 டைப் ஆஃப் ஃபியூஷன் நடந்ததால இதுக்கு பேரு டபுள் ஃபர்டிலைசேஷன். இது வந்து இட் இஸ் a unique event in flowering plants. சரியா? சென்ட்ரல் செல்லுக்கு பேரு பெக்கு. அண்ட் அதுதான் பிற்காலத்துல என்னவா டெவலப் ஆயிரும்னு சொன்னோம்? எண்டோஸ்பெர்ம். டெவலப் ஆயிடும். அவ்வளவுதான். ஃபர்டிலைசேஷன் பக்காவா முடிச்சிட்டோம்டா. Yes, ma'am. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? எஸ் மேம் கிளியர். இப்ப போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட் படிக்கலாமா? Yes, ma'am. மொத்தம் 4 ஈவென்ட். 1 எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட், நம்பர் 2 எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், நம்பர் 3 ovule into seed, நம்பர் 4 ovary into fruit. சொல்லுங்க. Endosperm Endosperm development, embryo development, ovules into seed, and ovary into fruit. fruit. இது கிளியரா இருக்குல்லடா? Yes, ma'am. அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அது யாரு? Polar nuclei. ஆமா, இப்பதான் அது இது ஆயிடுச்சுல, ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்துருச்சுல. நடந்த பிறகு Primary endosperm. Pin ma'am. நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அது போலார் நியூக்ளியஸ். இப்ப அது பெண். அந்த செல்லுக்கு என்ன பேரு? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். இப்போ நம்ம போன வருஷம் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன்ல மைட்டோசிஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். மைட்டோசிஸ்னா ஒரு செல் டிவைட் ஆகி 2ஆ மாறுறது, 2 4ஆ மாறுறது, 4 8ஆ மாறுறது, அதெல்லாம் படிச்சோமாடா? 8 16ஆ மாறுது. எஸ் மேம். அந்த மாதிரி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் மேம். ஆமாண்டா, குரூப் ஆஃப் செல் வந்தாதானே அது எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூவா மாறும். ஒரே ஒரு செல்லா இருந்தா அது எண்டோஸ்பெர்மா மாற முடியாது. அந்த ஒரு செல் இப்ப நம்மளுக்கு நிறைய செல்லா மாறும். அந்த நிறைய செல்ல தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டிஷ்யூஸ். எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ. புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ இந்த எம்பிரியோ இன்னும் டெவலப் ஆகல, பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த எண்டோஸ்பெர்ம் டெவலப் ஆயிடும். இது ஏன் தெரியுமா? எம்பிரியோ வளர்ந்ததுன்னா
அப்போ அதுக்கு எடுத்துட்டு போய் நம்ம நொரிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அது மாறுது. ஓகேவா? எஸ் மேம். இது புரியுதா இல்லையா? புரியுது. புரியுது மேம். ஓகே, இப்போ இது படிங்க. Primary endosperm cell divides repeatedly to form a triploid endosperm tissue. Endosperm cells are filled with reverse food materials. They are used for nutrition of the developing embryo. அவ்வளவுதான். ஸோ இந்த எண்டோஸ்பர்ம் டிஷ்யூ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டிஷ்யூக்குள்ள என்ன இருக்கு? ஃபுட் இருக்கு. யாருக்கு ஃபுட் கொடுக்க போறாரு அவரு? ஜைகோட்ல இருந்து வர எம்பிரியோக்கு கொடுக்க போகுது. ஓகேவா? இந்த எண்டோஸ்பர்ம் 2 வகையா இருக்குடா. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒயிட் போர்ட்ல சொல்லிட்டு அப்புறம் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்னாடி ஸ்லைட் 1 செகண்ட் காமிக்கணும். மேம் சினர்ஜிக் செல்னா என்னன்னு ஒரு டைம் சொல்லுங்க மேம். சினர்ஜிடா ஆரம்பத்திலே சொல்லிருக்கேன்டா. எக் செல் பக்கத்துல ஒரு செல் இருக்கும், 2 செல் இருக்கும், அதுக்கு பேர் தான் சினர்ஜி. மொத்தம் 7 செல் ஸ்டேஜ்னு படிச்சோம்ல. ஆமா மேம். இப்ப இங்க கூட வரையும் போது வரைஞ்சேன் பாரு. இருக்கிறது எக், இந்த பக்கமும் இருக்கிறது சினர்ஜி. ஓகே ஸ்டூடண்ட்ஸ்? மேம். ஓகே மேம். இப்போ இந்த எண்டோஸ்பர்மை நம்ம 2ஆ பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்றேன். நியூக்ளியர் எம்பிரியம் சொல்லுங்க. ஒன்னு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம், இன்னொன்னு செல்லுலர் எண்டோஸ்பர்ம். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். இப்போ இதுதான் ஒரு செல். இந்த செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து 2 நியூக்ளியஸ் வரக்கு நம்ம கேரியோகைனசிஸ் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இன்னும் 2 வருது, இதுல இருந்து இன்னும் 2, இதுல இருந்து இன்னும் 2ன்னு நிறைய இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் மேம். ஒன்லி த நியூக்ளியஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு பேரு ப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். பட் இங்க பாருங்க, இங்க ஒரு செல் இருக்கு, இதுல ஒரு நியூக்ளியஸ், இது 2ஆ மாறுது. மாறினோடனே இதை சுத்தி ஒரு செல் டெவலப் ஆயிடும், செல் வால். அதே மாதிரி இதுல இருந்து இன்னும் 2 வந்ததுன்னா, நான் சொல்றது புரியுதா? இப்படியே இவங்க ஃப்ரீ நியூக்ளியர் கிடையாது. நியூக்ளியர் செல் வால், நியூக்ளியஸை சுத்தி செல் வால், இப்படி டெவலப் ஆனாங்கன்னா இதுக்கு பேரு செல்லுலர் எண்டோஸ்பர்ம். செல் வாலே ஃபார்ம் ஆகாம அப்படியே ஃபார்ம் ஆனா அதுக்கு என்னடா பேரு? ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். இந்த மாதிரி செல் வால் ஃபார்ம் ஆனா செல்லுலர் எண்டோஸ்பர்ம். இதுக்கு உதாரணம் நம்ம கோகனட். தேங்கால அந்த ஒயிட் கர்னல் இருக்குல்ல, வெள்ளையா ஒண்ணு சாப்பிடுறோமே, எஸ் மேம், அது வந்து செல்லுலர் எண்டோஸ்பர்ம். உள்ளுக்குள்ள தேங்காய் தண்ணியில வெறும் நியூக்ளியஸுங்க மட்டும் இருக்கும். தேங்காய் தண்ணி கூட ஒரு எண்டோஸ்பர்ம் தான். அதுக்கு பேரு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் அல்லது லிக்விட் எண்டோஸ்பர்ம். லிக்விட்
endosperm. Okay. Yes, ma'am. Note பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டீங்களாடா? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணிட்டீங்களாடா? Yes, ma'am. இப்போ உள்ள வந்து இதையும் படிச்சிடலாம். இதை படிங்க. In common endosperm development, pen undergoes successive nuclear divisions to give free nuclei. This stage is called free nuclear endosperm. Number of free nuclei varies greatly. Endosperm becomes cellular due to cell wall formation. ஆமா, சிலதுல செல் வால் ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆகலைன்னா ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். செல் வால் ஃபார்ம் ஆகும். ஆச்சுன்னா என்னது? Cellular endosperm. Cellular endosperm. தேங்காயில பாருங்க, இந்த தண்ணி வந்து ஃப்ரீ நியூக்ளியர், இந்த வெள்ளை கலர் கர்னல் வந்து செல்லுலர் எண்டோஸ்பெர்ம். ஓகேவா? ஓகே மேம். இப்ப நம்ம எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் பக்காவா முடிச்சிட்டோம். யாருக்கா இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். வெரி குட். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட்ல 4 ஈவென்ட். என்னென்ன ஈவென்ட்? Endosperm development, embryo development, ovule into seeds, ovary into fruit. அவ்வளவுதான். சூப்பர். இப்ப அதுல என்ன முடிச்சிட்டோம்? Endosperm development. இப்ப எம்ப்ரியோ வந்துட்டோம். So இந்த embryo develops at micropylar end of the embryo sac. embryo எங்க டெவலப் ஆகுது? Micropylar end. end. சரியா? இங்கதான் ஜைகோட் இருக்கு. அந்த ஜைகோட் பாத்தீங்கன்னாடா ஸ்லோவா அந்த எண்டோஸ்பெர்ம் கிட்ட இருந்து நொரிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஜைகோட் ஒரு செல், அப்புறம் 2வது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய செல் ஃபார்ம் ஆகி இதுக்கு பேரு குளோபுலர் எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இது ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ. இந்த இடத்துல இருக்கிறது சஸ்பென்சர். சரியா? அதுக்கப்புறமா ராடிக்கல் ப்ளூமியூல்லாம் இதுல இருந்து தான் ரூட், ஸ்டெம் அதெல்லாம் வரும். இது டைகாட்டிலிடன், 2 காட்டிலிடன் இருக்கு. புரியுதா? எஸ் மேம். Yes, ma'am. மேல இருந்து அந்த ஜைகோட் இறங்கி அப்படியே கீழே வந்து செல்லுங்களா டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட ஸ்டேஜ் கேட்டா கேட்கலாம். ஜைகோட், ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலர், ஹார்ட் ஷேப்டு, மெச்சூர் எம்ப்ரியோ. நோட் பண்ணிக்கோங்க. ஜைகோட், ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலர், ஹார்ட் ஷேப், மெச்சூர் எம்ப்ரியோ. 8:30 வரைக்கும் தானடா கிளாஸ்? Yes, ma'am. Ma'am, 1 second சொல்லுங்க முடியுமா மேம்? ஜைகோட், ப்ரோ எம்ப்ரியோ, குளோபுலர், ஹார்ட் ஷேப்டு, மெச்சூர் எம்ப்ரியோ. Thank you. இது இப்ப படிச்சிருங்க யாராவது ஒருத்தர்.
Embryo develops at the microfilar end of the embryo sac, where the zygote is situated. Most zygotes divide in only after the formation of some endosperm. This gives nutrition to developing embryo. In monocots and dicots, seeds differ greatly, but embryogeny, earlier embryonic development is similar. So embryo develops at எந்த end? Micropylar end. Most zygote பாத்தீங்கன்னா இப்படிதான் டிவைட் ஆகுது. இதெல்லாம் கிளியரா இருக்குல்லடா? Yes, ma'am. எம்பிரியோவை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு டைகாட்டிலிடனஸ் எம்பிரியோ, இன்னொன்னு மோனோகாட்டிலிடனஸ் எம்பிரியோ. இது ரெண்டும் எப்படி இருக்கும்னு இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாக்குறது டைகாட் எம்பிரியோ, இந்த பக்கம் பாக்குறது மோனோகாட் எம்பிரியோ. ரெண்டுத்துல என்னென்ன வித்தியாசம் தெரியுதுன்னு ஃபர்ஸ்ட் பிக்சரை வச்சு சொல்லிடுங்க, அப்புறம் உள்ள போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க 2 காட்டிலிடன், அங்க ஒரு காட்டிலிடன். இங்க பாத்தீங்கன்னா பிளுமியூல் ராடிக்கல்னு போட்டிருக்கு, அங்க கோலியாப்டைல், ராடிக்கலுக்கு கீழே கோலியோரைசான்னு எழுதிருக்கு இல்லையா? எஸ் மேம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டைகாட் எம்பிரியோவை பார்க்கலாம். டைகாட் எம்பிரியோல ஒரு எம்பிரியோனல் ஆக்சிஸ், 2 காட்டிலிடன். இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்கல்லடா, இந்த மாதிரி 2ஆ தெரியுது பாருங்க. காட்டிலிடன் மார்க் பண்ணிருக்குல்ல, அதுதான் 2 காட்டிலிடன். The portion of the embryonal axis above the level of cotyledon, அந்த 2 காட்டிலிடனுக்கு மேல இருக்கிற போர்ஷனுக்கு பேரு எபிகாட்டைல். அதுல இருந்து தான் பிளுமியூல் வரும், பிளுமியூல்ல இருந்து தான் ஸ்டெம் டிப் வரும். சரியா? எபிகாட்டைல்ல இருந்து என்ன வரும்? Plumule. பிளுமியூல்ல இருந்து ஸ்டெம் டிப் வரும். ஓகேவா? Okay, ma'am. அடுத்து the cylindrical portion below the level of cotyledon நம்ம hypocotyl சொல்லுவோம். below the level என்ன சொல்லுவோம்? Hypocotyl. அங்க இருந்து ரூட் ராடிக்கல் வரும். இத பாருங்க, காட்டிலிடனுக்கு மேல இருக்கிற இடம் எபிகாட்டைல் பிளுமியூல், காட்டிலிடனுக்கு கீழே பிலோ ஹைப்போகாட்டைல், அங்க இருந்து ராடிக்கல். ராடிக்கல்ன்றது ரூட் டிப் ஃபார்ம் ஆகுற இடம், அதை பாதுகாக்கணுன்றதுக்காக அதுக்கு கீழே ரூட் கேப் வந்துடும். ஓகே, ஓகேவா? அடுத்து பாப்போமா? Yes, ma'am. மோனோகாட் எம்பிரியோ. எஸ் மேம். இந்த மோனோகாட் எம்பிரியோ பாத்தீங்கன்னா possess only one cotyledon. இதுக்கு ஜஸ்ட் என்ன மட்டும்தான் இருக்குது? So cotyledon of the grass family நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்குட்டல்லம். நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி. ஓகேவா? Yes, ma'am. So this is situated lateral to the embryonal axis. இது எங்க இருக்கும்? Lateral to the embryonic axis. இங்க இந்த ராடிக்கல் ரூட் கேப்ப ஒரு ஷெத்துனா ஒரு கவரிங் பாதுகாக்கும். அந்த கவரிங்க்கு பேரு கோலியோரைசா. அதே மாதிரி எபிகாட்டைல்ல இருந்து நம்மளுக்கு பிளுமியூல் வருது இல்ல, அதை பாத்துக்கிறவங்களுக்கு பேரு கோலியாப்டைல். ஓகே? எஸ் மேம். Yes, ma'am. ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க மேம். இந்த பாருடா, பிக்சர் பார்த்தாலே உனக்கு தெரியும்டா. ஜஸ்ட் ராடிக்கலை பாதுகாக்கிறது கோலியோரைசா. அதே மாதிரியே மேல் பக்கம்னா பிளுமியூல பாதுகாக்கிறது கோலியாப்டைல். அவ்வளவுதான். Noted? Yes, ma'am. Yes, ma'am.
யாரா ஒருத்தர் வாசிச்சிடுங்க. முடிச்சிட்டோம் எம்பியோ டெவலப்மெண்ட். Only one cotyledon. Only one cotyledon. Cotyledon of the grass family is scutellum. It is situated lateral to the embryonal axis at its lower end. The embryonal axis has the radicle and the root cap enclosed in the coleorhizae and in the undifferentiated sheet. Portion of the embryonal axis above the level of attachment of the scutellum is epicotyle. It has a shoot apex and a few leaf primordia enclosed within coleoptile, a hollow follicular structure. அவ்வளவுதான்டா. கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? மேம் அந்த பிக்சர் மட்டும் காட்டுங்க மேம். நம்ம என்சிஆர்டிலே இருக்குடா. Thank you மேம். அடுத்து போலாமா? Yes ma'am. இப்போ ஓவியூல் சரியா? சீடு ஃப்ரம் ஓவியூல். ஓவியூல்ல இருந்து எப்படி சீடு ஃபார்ம் ஆகுது? சீடு உள்ள ஃபார்ம் ஆகும் பொழுது அதுல என்னென்னலாம் இருக்குன்னா சீடு கோட், காட்டிலிடன், எம்பிரியோ ஆக்சிஸ். இந்த மேல இருக்க படம் பாருங்க. சீடு கோட்டுன்னா சீடோட தோல் சரியா? காட்டிலிடன்னா அந்த ரெண்டு பக்கமும் பீன்ஸ் மாதிரி இருக்குல்ல அது. எம்பிரியோனல் ஆக்சிஸ்ங்கிறது அந்த சென்டர்ல இருக்கிற ரீஜியன், அந்த இலைங்கெல்லாம் வர்ற ரீஜியன். நீங்க சும்மா வீட்டுல ஒரு வேர்க்கடலை எடுத்து பாருங்க. வேர்க்கடலையில அந்த தோல் இருக்கு இல்லையா? தோல் சீடு கோட்டு. அந்த உடைச்சா வர்ற ரெண்டு பக்கம் இருக்கிற பருப்பு தான் வந்து காட்டிலிடன்னு. நடுவுல நீங்க பிளக்கும் போது ஒரு மாதிரி பள்ளமா உள்ள தெரியும், அதுதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ். கிளியரா? Yes ma'am. Yes ma'am. ஜெனரலா இந்த காட்டிலிடனோட ஃபங்க்ஷன் என்னன்னா டு ஸ்டோர் ஃபுட், உணவை சேகரிக்கிறது தான் அதோட வேலை. சரியா? Okay ma'am. அடுத்து இந்த சீடை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம்டா. ஒன்னு நான் ஆல்புமினஸ் சீட் அல்லது எண்டோஸ்பர்மஸ் நான் எண்டோஸ்பர்மஸ் சீட். நான் ஆல்புமினஸ் ஆர் நான் எண்டோஸ்பர்மஸ். இன்னொன்னு ஆல்புமினஸ் ஆர் எண்டோஸ்பர்மஸ் சீட். நோட் பண்ணிக்கோங்க. Noted ma'am. Noted. இப்போ நான் ஆல்புமினஸ் சீட் அப்படின்னா என்னன்னா அந்த சீடு வளரும் போது கொஞ்சம் கூட எண்டோஸ்பர்மே இருக்காது. ஃபுல் எண்டோஸ்பர்மையும் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் வளரும். அதுதான் நான் ஆல்புமினஸ் சீடுன்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பீ பிளான்ட், கிரவுண்ட் நட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். எதெல்லாம் எக்ஸாம்பிள்? Pea plant, groundnut, beans. Beans. Clear? Yes ma'am. ஆல்புமினஸ்ல பாத்தீங்கன்னா இது சீடு வளர்ந்துருச்சு. ஆனாலும் இப்போ நம்ம கோகனட் பாருங்களேன், அது நல்ல கோகனட்டுன்றதே சீடு தான். சீடு வளர்ந்துருச்சு. ஆனாலும் நம்ம அதை உடைச்சோம்னா அந்த லிக்விட் இருக்கா இல்லையா? எண்டோஸ்பர்ம் இருக்குதானே? லிக்விட் எண்டோஸ்பர்ம், தேங்காய் தண்ணி. அப்ப என்ன அர்த்தம்? சீடு வளர்ந்த பிறகும் கொஞ்சம் எண்டோஸ்பர்ம் ரீடைன் ஆகுது. அதுக்கு பேரு ஆல்புமினஸ் சீடு.
இதுக்கு எக்ஸாம்பிள் வீட், மெய்ஸ், பார்லி, கேஸ்டர், கோகனட், சன்ஃப்ளவர் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? ஓகே Okay, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes, ma'am. ஓகே, நான் ஆல்புமினஸ் ஆல்புமினஸ் சொல்லியாச்சு. இப்போடா நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி ஓவியூல் பார்த்துட்டு இருந்தோம். ஓவியூல்ல யார் அந்த எம்பிரியோ சாக்குக்கு நரிஷ்மென்ட் கொடுத்தது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் என்னமா சத்தமா சொல்லு. எண்டோஸ்பர்ம். வெரி குட். நுசெல்லஸ். ஓவியூல் இருக்குடா. ஓவியூல்ல எம்பிரியோ சாக்குக்கு நீ சொல்றது எண்டோஸ்பர்ம். எண்டோஸ்பர்ம் எம்பிரியோக்கு நரிஷ்மென்ட் கொடுக்கும். எம்பிரியோ சாக்குக்கு நரிஷ்மென்ட் கொடுத்தது யாரு? சில பிளான்ட்ல பாத்தீங்கன்னா எண்டோஸ்பர்ம் மட்டும் ரீடைன் ஆகாது, ஈவன் அந்த நுசெல்லஸும் ரீடைன் ஆகும். அந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிஸ்பர்ம்னு சொல்லுவோம். எண்டோஸ்பர்மும் இருக்கும், நுசெல்லஸும் இருக்கும். அப்ப அதுக்கு என்னன்னு பேராமா? பெரிஸ்பர்ம். இத படிங்க. Occasionally in some seeds, black pepper, beet, etc., remnants of nucellus are also peristent. It is called perisperm. Integuments of ovules harden as tough protective seed coats. It acts as small pore micropyle through which O2 and water enter into the seed during germination. So இந்த மைக்ரோபைல் வழியா தான் ஓகேவா O2 வாட்டரும் இந்த மைக்ரோபைல் வழியா தான் என்டர் ஆகும். சரியா? ஓகே, சொல்ல மாட்டீங்க. என்னமா பெரிஸ்பர்ம்னா நுசெல்லஸ் ரீடைன் ஆனா அதுக்கு பேர் பெரிஸ்பர்ம். எண்டோஸ்பர்ம் ரீடைன் ஆனா ஆல்புமினஸ் சீடு. நுசெல்லஸே ரீடைன் ஆனா அதுக்கு பேர் பெரிஸ்பர்ம். ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்ப சீடு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்டா. சீடு மெச்சூர் ஆனோன்னு இட் பிகம்ஸ் ட்ரை. சரியா? ஒரு சீடு மெச்சூர் ஆனோன்னு ட்ரை ஆயிடும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் குறைஞ்சிட்டு அது ஒரு ஸ்டேட்டுக்கு என்டர் ஆகும். அந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டார்மென்சி, தூக்க நிலைமை. அப்படின்னா என்னன்னா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு அர்த்தம். சரியா? அந்த அந்த என்ன சொல்லுது, நான் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கேன், ஆனா எந்த வேலையும் செய்யாம இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அடுப்பறையில இந்த இதெல்லாம் வச்சிருக்கோம்ல, கடுகு, வெந்தயம், அதெல்லாம் இப்ப அப்படியே இருக்கு. இப்ப அதுக்கு கண்டிஷன் ஃபேவரபிளா இல்ல, அது சும்மா அப்படியே இருக்கு. இப்ப நாளைக்கு காலையில நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு மண்ணுல போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிங்க, அதோட அந்த தூக்க நிலைமைய விட்டு அது எழுந்து வந்து ஜெர்மினேட் பண்ணும். அப்படிதானே? டார்மென்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா when the condition is unfavorable, when the condition is unfavorable, the metabolic activity of the embryo slows down. The metabolic activity of embryo slows down ஆயிடும். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், டார்மென்சி. தூக்க நிலைமைக்கு போயிடுவாரு. ஓகேவா? இப்ப எனக்கு சொல்லுங்க, what are the advantages of seed?
சீட்ஸால என்னென்ன அட்வான்டேஜ் இங்க படிக்காதீங்க, நீங்களா சொல்லுங்க. ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதனால ஃபுட் கிடைக்கும். வெரி குட். சோ பிளான்ட் சீட்ல ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மேம் ப்ரீவியஸ் சரியா? அது முதல்ல காட்டுங்க மேம். பிளான்ட்டால சீட்ல ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது பாவம் அங்க ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்ம ஒரு பருப்பு ஒரு சீரியல் எதையும் விடாம எல்லா சீடையும் நம்ம சாப்பிட்டுறோம் இல்ல? செல்ஃபிஷ் இல்ல நம்ம? ஆமாவா இல்லையா? எவ்வளவு செல்ஃபிஷ் ஆயிட்டோம் இல்ல? ஒரு நிமிஷமா, இது ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே நேரத்துல போட்டாங்க. எங்கேயோ பேசிக்கிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு. இது புரிஞ்சுச்சாடா இப்போ? அடுத்து வேற என்ன அட்வான்டேஜ்டா நீங்க நினைக்கிறீங்க? வேற என்ன? ஒண்ணு வந்து சீடுல ஃபுட் ஸ்டோர் ஆகுது, கரெக்ட். ரெண்டாவது நெட் போயிடுச்சுமா, ஸ்லோ ஆயிடுச்சு. ரெண்டாவது வேற என்ன அட்வான்டேஜ்? சீட்ஸ் மண்ணுல போடும்போது பிளான்ட் உருவாகுது. சரி, ஒரு ஜெனரேஷன் அது இது பண்ணுது, அது நினைக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட். மேம் சில குட்டி பறவைகளுக்குலாம் அதுதான் வந்து உணவா இருக்குது. நமக்கு கூட தான், நம்மளுக்குலாம் கூட உணவா இருக்குது. ஓகே, தென் சாயில்ஸ்க்கெல்லாம் சத்து தருது. நம்ம சாயில்ஸ்க்கெல்லாம் சத்து தருது. ஆயிலுக்கு சத்து தருதா? சரி, ஓகே. அப்புறம் மேம் என்க்ளோசஸ் தி எம்ப்ரியோ. என்னடா புரியல எனக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. சரி, உள்ள இருக்கிற எம்ப்ரியோவை நல்ல டபுள் லேயர்ல ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மேம், அந்த சீட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கறனால அந்த ஸ்பீஷிஸ் அவ்வளவு சீக்கிரத்துல அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு. ஓகே, அதுதான் நீங்களே சொன்னீங்கல்ல, ப்ரொடெக்ஷன்னு சொன்னீங்க. கரெக்ட். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன் யாருமே சொல்ல மாட்டீங்க? genetically modified seeds என்னப்பா? genetically modified plants create பண்ண முடியும். ஓகே, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா சீடு வருது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் எல்லாம் கூட கிரியேட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, ஜெர்மினேஷன். மேம் ஜெர்மினேஷன் நீங்களே தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க. சரி, ஜீவஸ்ரீ வீடு எங்க இருக்கு? குடுவாஞ்சேரி மேம். சரி, செடிதா மேம்? புரியல மேம். செடி ஏதாவது வளர்க்கறியா மேம்? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி, நான் சொன்னேன்ல நெட் குறையுது. எனக்கு நெட் குறைஞ்சா இப்படி ஆகும், அது எனக்கே தெரியும். இன்னும் பண்ண முடியும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வரேன். இப்ப கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப நீ வந்து உங்க வீட்ல செடி வளர்க்குற, ஓகே? என்ன செடி வளர்க்குற? என்ன செடிடா வளர்க்குற? சீக்கிரம் சொல்லுடி, நான் இன்னும் இந்த லெசனை முடிக்கணும். 10 நிமிஷம் தான் இருக்கு. வீரா வளர்க்குறியா? வேற ஏதாவது சொல்ல, பழம், பூவு,
சரி நானே சொல்லிடுறேன் விடுங்க. இப்ப வந்து ஜீவஸ்ரீ வீட்ல எங்க வீட்ல ஒரு மாங்காய் மரம் நான் வளர்க்குறேன். ஓகேவா? ஜீவஸ்ரீ வந்து எங்க மாங்காவை சாப்பிட்டா. மேம் சூப்பர் டேஸ்டா இருக்கு மேம், எனக்கு கொடுங்க மேம், நானும் எங்க வீட்டுல வளர்க்கணும்ன்றா. சரின்னு நான் அப்படியே என் மாங்காய் மரத்தை புடுங்கி ஒரு லாரியில ஏத்தி ஜீவஸ்ரீ வீட்டுக்கு கொடுத்துடலாமா? மாங்காய் சீடை கொடுத்தா? ஸோ சீடோட இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இட் கேன் பி பிரசன்ட் இன் அ நியூ ஹாபிட்டட். ஒரு புது ஜியோகிராபிக்கல் ஏரியால அந்த பிளான்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவுறது சீடு தான். ஓகேவா? சொல்றீங்களா? ஓகே மேம். சோ அது மட்டும் இல்லாம இந்த டார்மன் சீடா, இந்த டெட் சீ கிட்ட இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சீடுனா எவ்வளவு நாள் உயிரோட வாழும் நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு சீடு 1 மாசத்துல செத்துரும், 3 மாசத்துல செத்துரும், 6 மாசம், 1 வருஷத்துல சாகும். இந்த டேட் பாம் சீடு ஒண்ணு எடுத்தாங்களாம், பேரிச்சம்பழ சீடு, 2000 வருஷம் பழசு. அத மண்ணுல போட்டோன்னு திருப்பி முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 10,000 இயர்ஸ் பழமை வாஞ்ச சீடை போட்டா கூட அது என்ன பண்ணுச்சான்? வளரும். கண்டிஷன் ஃபேவரபிளா தான் வளர்ந்துதான். இதெல்லாம் தான் சீடோட அட்வான்டேஜஸ். கிளியரா புரிஞ்சுதாடா? எஸ் மேம். எஸ் மேம். லாஸ்ட் டாபிக் கொஞ்சம் கொடுங்க டைம், நான் இதை முடிச்சு விட்டுறேன். முடிச்சிட்டேன்னா பாருங்க, போன வாரம் தொடங்கணும், இந்த வாரம் முடிச்சிட்டேன் மேம். சூப்பரா? எஸ் மேம். சொல்ல மாட்டீங்களே. சூப்பர் மேம். ஓவர் இத்தனைக்கும் நம்ம டெய்லி கூட பார்க்கல, ஆனாலும் முடிச்சிட்டோம். அப்படிதானே? ஆமா. இப்போ யூஸ்வலா ஒரு சீடு உள்ள ஒரு ஒவ்யூல் வந்து உள்ள சீடாவும் வெளியே இருக்கிற அந்த ஓவரி ஃப்ரூட்டா மாறும். இதுதான் ரூல். இது யாரு? ஓவரி. ஓவரி என்னவா மாறிடுச்சு? ஃப்ரூட்டா. எப்ப மாறும்? உள்ள இருக்கிற ஒவ்யூல் சீடா மாறினா மாறும். சரியா? சொல்லுங்க. எஸ் மேம். இந்த மாதிரி டெவலப் ஆகுற ஃப்ரூட்டை, அதாவது ஒவ்யூல் சீடா மாறி சீடு வருது கொட்டை வரும் பொழுது ஓவரி ஃப்ரூட்டா மாறுற ஃப்ரூட்டை நம்ம ட்ரூ ஃப்ரூட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாத ஃப்ரூட்ஸை ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இது வந்து நார்மல் ஃப்ரூட், எது வேணா எடுத்துக்கோங்க, மேங்கோ, தேங்காய், எது வேணா எடுத்துக்கோங்க. ஃபால்ஸ் ஃப்ரூட்டுக்கு ஆப்பிள், சரியா, அண்ட் ஸ்ட்ராபெரி, cashew nut, ஸோ இந்த ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா தலாமஸ் ஃப்ரூட் ஆகும்டா. நம்ம ஒரு பூ வரையும் போது இங்க தானே வரைகிறோம் தலாமஸ், இங்க வந்து ஆண்ட்ரீஷியம்லாம் ஒட்டும்னு சொல்றோம். அந்த தலாமஸ் தான் நம்ம ஆப்பிள்ல சாப்பிடுறது, ஸ்ட்ராபெரியில சாப்பிடுறது. சரியா? அந்த சீடை சுத்தி சின்ன இடம் இருக்கு பாருங்க, அதுதான் ஓவரி. ஆனா நம்ம ஃபுல்லா எதை சாப்பிடுறோமா? அதுக்கு பேரு ஃபால்ஸ் ஃப்ரூட். அதே மாதிரி யூஸ்வலா நான் இப்பதான் சொன்னேன், உள்ள யார் இருக்கணும்? சீடு. வெளியே யார் இருக்கணும்? வெளியே இப்ப நார்மலா இங்க பாருங்க, இந்த சைடு உள்ள சீடு, வெளியே ஃப்ரூட். பட் இங்க பாருங்க, முந்திரி பழத்துல இதுதான் சீடு, முந்திரி கொட்டை. பழம் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா மேம்? ஆமாடா, தெரியலையா?
இல்ல மேம். இல்ல மேம். தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியல மேம். உங்களுக்கு ஸ்கிரீன் சுத்தமா தெரியல மேம். டென்ஷன் ஆகாதீங்க. மறந்துட்டேன். அப்ப ஏதோ क्वेश्चन கேக்குறதுக்கு ஆஃப் பண்ணேன்ல, அப்ப மறந்துட்டேன். ஏன் இவ்ளோ டென்ஷனா வரீங்க? ஒண்ணும் அதிகமா எழுதல. இவ்வளவுதான் இருக்கு. ஓவரி, ஃப்ரூட், ட்ரூ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபால்ஸ் ஃப்ரூட்ல ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ நட். சரியா? இது நார்மல். கேஷ்யூ நட்ல பாருங்க, இப்ப இந்த பக்கம் மேங்கோல எல்லாம் சீடு உள்ள இருக்குது, ஃப்ரூட் வெளியே இருக்குது. பட் இங்க ஃப்ரூட்டுக்கு வெளியே வந்து சீடு இருக்கு. தெரியுதா? அதனாலதான் யாரையாவது திட்டும் போது நம்ம என்ன திட்டோம், முந்தி பேசிட்டே இருந்தாங்கன்னா முந்திரி சும்மா இரு, முந்திரி கொட்டை நான் நடத்துறேன். யூஸ்வலா டீச்சர் சொல்லுவாங்க, நட்டே விட மாட்டாங்க சில பசங்க. என் பசங்க கூட அப்படிதான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. 10 வாட்டி சொன்னாலும் திருப்பி கேட்பாங்க, இருடா என்ன சொல்ல விடுறா, அந்த மாதிரி. சரியா? சோ முந்தி பேசுறாங்க. இது பாட்டுன்னு பழம் ஃப்ரூட்ல சீடு உள்ள இருக்கணும், ஆனா இது வெளியே வந்து எட்டி பார்க்கணும். ஓகே, கிளியரா? எஸ் மேம். எஸ் மேம். மேம் சொல்லுமா. மேங்கோல வந்து ஒரு சீடு இருக்கும் மேம். தர்பூசணி வந்து நிறைய சீடு இருக்கும்ல மேம், அது ஏன் மேம்? ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? மோனோகார்பலரி சில சீடு, சிலதுல பாத்தீங்கன்னா மோனோகார்பலரி, அதாவது ஒரு பிளசண்டால ஒரு ஒவியூல் தான் இருக்கும். ஒரு ஒவியூல் இருந்தா ஒரு சீடு. சரியா? இங்க பாருமா, ஒரு நிமிஷம் காமிங்க மேம். போன ஸ்லைட் மட்டும். இதுதான் ஒரு ஒவியூல், எம்பிரியோ சாக்கு. ஒரே ஒரு ஒவியூல் இருந்தா 1 சீடு தான் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட்ல. இப்போ இங்க இன்னொரு ஃப்ரூட், இது கொய்யா பழம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாரு, பிளசண்டா இங்க இருக்கும். இங்க ஒரு ஒவியூல், இந்த ஒவியூல் ஒரு சீடா மாறும், இது ஒரு சீடா மாறும். இது மாதிரி ஒரே இதுலயே ஒரு பழத்துக்குள்ளேயே உனக்கு நிறைய சீடுங்க மாறும். புரியுதா? இப்ப தக்காளி, இந்த எலுமிச்சை பழம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைலாக்குலர், இப்படி இங்க இப்படி சீட்ஸ் இருக்கு. புரியுதா? எஸ் மேம். இப்ப அடுத்து ஃப்ரூட்லயே நான் இப்ப ட்ரூ ஃப்ரூட்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஃபால்ஸ் ஃப்ரூட் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா என்னன்னு சொல்ல போறேன். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் மேம், ஓவியூல் தான் சீடா மாறுதா மேம்? ஆமாண்டா, ஒவியூல் தான் சீடா மாறும். சரியா? ஓகே. பார்த்தினோகார்பிக்னா ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இவ்வளோ நேரம் நம்ம போன ஸ்லைடு வரைக்கும் என்ன சொன்னோம், ஃபர்டிலைசேஷன் நடந்து அது சீடா மாறி அப்புறமா தான் ஃப்ரூட்டா வரும்னு சொன்னோம். பட் இங்க ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பனானா. பனானாக்கு நடுவுல நீங்க கருப்பு கருப்பா பாக்குறது ஒவியூல் தான், அது கொட்டை கிடையாது. பனானாக்கு நடுவுல பாக்குறது என்னது? ஒவியூல் மேம். ஒவியூல். நீங்க கேட்கலாம், எப்படி மேம் அது அப்ப ஃபர்டிலைஸ் ஆகாம ஃப்ரூட்டா வந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். மேம், ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தானே மேம்? ஆமாடா, அதான் எழுதிருக்கேன் பாரு. ஃப்ரூட் வித் ஃபர்டிலைசேஷன் எழுதிருக்கேன். சாரி மேம். கிளியரா இருக்காடா? எஸ் மேம். இப்ப ஒரு ஃப்ரூட்டோட உள்ள இருக்கிறது, ஒரு ஃப்ரூட்ல 2 விஷயம் இருக்கும். ஃப்ரூட்டுக்கு உள்ள இருக்கிறது சீடு, அதுக்கு வெளியே இருக்கிறது பெரிகார்ப்னு சொல்லுவோம். இந்த பெரிகார்ப் மறுக்க 3ஆ பிரிக்கலாம். எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். இப்ப இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நீங்க மாம்பழம் எடுத்துக்கோங்க.
மாம்பழத்தோட அந்த தோல் இருக்கு இல்லையா, ஸ்கின்னு, அந்த தோலுக்கு பேரு எபிகார்ப். நடுவுல ஃபிளஷி பார்ட் நம்ம சாப்பிடுறோம்ல, மீசோகார்ப். அந்த சாப்பிடுறதுக்கு பேரு மீசோகார்ப். அப்புறம் உள்ள கொட்டை இருக்கும், அந்த கொட்டைக்கு மேல ஒண்ணு ஆணி மாதிரி, ஆணினா நெயில் இல்ல, ரொம்ப ஹார்டா ஒண்ணு இருக்குல்ல, பாத்திருக்கீங்களா? அந்த இது பழத்தை சாப்பிட்ட பிறகு அதுக்கு உள்ள கொட்டை இருக்கும், அந்த ஹார்டா இருக்கு. அந்த ஓடுக்கு பேரு எண்டோகார்ப். இதுவே கோகனட்டா இருந்ததுன்னு வைங்களேன், மீசோகார்ப் இது போல பிளஷியா இருக்குமா? நோ மேம். அதுல மீசோகார்ப் என்னது? மேங்கோல மீசோகார்ப் பிளஷி, கோகனட்ல மீசோகார்ப் எப்படி இருக்கும்டா? கோர் ஃபைப்ரஸ். ஒரு இளநீ எடுத்துக்கோங்க, மேல பச்சை கலர்ல பாக்குறீங்கல்ல அந்த தோல் மாதிரி, அந்த தோல் வந்து எபிகார்ப். நடுவுல நார் நாரா உரிக்கிறது மீசோகார்ப். அந்த ஓடு, தேங்காய் ஓடு இருக்குல்ல, அது எண்டோகார்ப். ஓகேவா? லெசன் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Yes, ma'am. Okay, da. Thank you. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. நல்லா இருக்குமா ஹெல்த்? Thank you, ma'am. Okay, ma'am. ஹெல்த் பாத்துக்கோங்க மேம். கண்டிப்பாடா. Thank you டா. Thank you so much. Take care of your health, ma'am. Thank you, ma'am. Thank you, ma. Thank you, da.